நாராயணன் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சும்மா அதிருது இல்ல? மாலை நேரத்தில் விண்ணில் உலவுகிற நட்சத்திரங்களை காட்டிலும் இந்த மண்ணிலே உலவுகிற லிட்டில் ஏஞ்சல்ஸ் நட்சத்திரங்கள் தான் இன்று இந்த வளாகத்தையே பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்கிற மாதிரி இருக்கு உங்க சவுண்ட் எல்லாம். ஓகே, இல்ல உங்களுக்கு விசில் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா அடிக்க கூடாது. ஆமா, நீங்க ஓ போடுவீங்களா ஆ போடுவீங்களா? ஓகே, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பாரம்பரியமான கல்வி நிறுவனம் கால் நூற்றாண்டை கடந்து அரை நூற்றாண்டை நோக்கி பொன்விழாவை நோக்கி வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிற லிட்டில் ஏஞ்சல்ஸ் கல்வி நிறுவனங்கள், அதனுடைய தலைவர், அனைத்து இயக்குநர்கள், ஆசிரியர் பெருமக்கள், வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள், மேடையிலே வருகை தந்திருக்கிற இந்த காமராஜர் மாதிரி நல்ல உயரமாக ஒருத்தர் பார்த்தீங்களா, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வேஸ்டி ஷர்ட்ல, நம்ம கோஸ்டல் ஐயா, அந்த மாதிரி கம்பீரமான ஆளுமைகள் அமர்ந்திருக்கிறாங்க. மேடையில் இருக்கிற அனைவருக்கும் இன்றைய சிறப்புரை நிகழ்த்த வந்திருக்கிற அருமை தம்பி நாகமுத்து பாண்டியன் விஜய் தொலைக்காட்சியின் வாயிலாக உலகெங்கும் பரவி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒரு சின்ன தகவல். 2007ஆம் ஆண்டு உங்க சீனியர் பேட்ச்ல நான் பேசியிருக்கேன். தமிழ் பேச்சு எங்கள் மோஸ்ட்ல 2007 பேட்ச்ல நான் இருந்திருக்கேன். நீங்க இப்ப ஜூனியர் பேட்ச்ல இருக்கீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இல்ல, இது அவருக்கான அறிமுகம் தான், உங்களுக்கு மகிழ்ச்சி. இப்ப சத்தம் போடுறதுல 2-3 வகை இருக்கு. நிறைய ஊர்ல கை தட்டுறதுல 2-3 வகை இருக்கும். நம்ம ஸ்கூல்ல கல்ச்சர் படி இப்ப நீங்க சவுண்ட் கொடுக்கறத வச்சு நான் முடிவு பண்ணிக்கிறேன். எந்த மேடைக்கு போனாலுமே எவ்வளவு நேரம் பேசலாங்க சார் அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அடாடா, பாய்ஸா கேர்ள்ஸா நீங்க ஒரு காம்படிஷன் இருக்கு, நல்லா தெரியுது எனக்கு. ஓகே, வாவ், சூப்பர். ஓகே, ஒரு கதை சொல்லட்டா? ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு குட்டி ஸ்டோரி. ஓகே, சூப்பர். இப்ப கேமரால உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் பூரா லைவ் போயிட்டு இருக்கு. எவ்வளோ அருமையான குழந்தைகள், அழகா இருக்கீங்கன்னு கேமரா உங்களை படம் பிடிச்சிட்டே இருக்காங்க. எவ்வளோ அருமையா நீங்க கேட்பீங்க அப்படிங்கிறத இப்ப கேமரா, கிங் டிவி சார், நாமக்கல்லோட நட்சத்திர அந்தஸ்து பெற்ற நிறுவனம் அது, கிங் தொலைக்காட்சி. இதுல நீங்க முகம் காமிச்சிட்டீங்கன்னா உலக பிரபலம் ஆயிடுவீங்க. அப்படியான ஒரு சேனல். அந்த சேனலோட டைப் பண்ணி உங்க ஸ்கூல் வச்சிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒரே ஒரு அஷ்யூரன்ஸ் நான் கொடுத்துறேன். ஒரே ஒரு அஷ்யூரன்ஸ் தான். எந்த அறிவுரையும் நான் இங்க சொல்ல போறதே இல்லை. உங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியும். ஓகே, அடுத்து ஒரே ஒரு லைன் தான், இன்னும் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஜாலியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, படிக்கவே படிக்காதீங்க. ஓகே, புக்கெல்லாம் தொட்டு படிக்கவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஓகே, சரி. ஏன் படிக்கணும், எதுக்கு படிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்க கேள்வி எனக்கும் இருந்துச்சு ஒரு காலத்துல. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேள்வி எனக்கு இருந்தது. ஓகே, இப்ப போட்டி என்னன்னா, மேடையில் 500 ரூபாய் பரிசு யார் வாங்க போறாங்கன்னு போட்டி. அந்த போட்டி என்னன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டுமா? நான் ஒரு 2 நிமிஷத்துல ஒரு சின்ன கதை சொல்வேன். நீங்க நல்லா சைலண்டா அப்சர்வ் பண்ணணும். அந்த கதை முடிஞ்ச உடனே ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு முதல்ல பதில் சொல்றவங்களுக்கு 500 ரூபாய் இங்கேயே கொடுத்துருவேன். நான் கொடுக்கலனாலும் கணேசன் சார் கொடுத்துருவாரு. அவர் கொடுக்கலனாலும் எதிர்த்தாப்புல இருக்க சித்ரா மேடம் கொடுத்துருவாங்க. அவங்க பர்ஸ் பெரிய பர்ஸா வச்சிருக்காங்க, கொடுத்துருவாங்க. ஓகே, எத்தனை பேர் சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கீங்க? ஓகே, டீல் ஓகேவா? கீப் சைலன்ஸ். கண்ணியமான பிள்ளைகள், கட்டுப்பாடான குழந்தைகள், உண்மையை உணர்ந்த பிள்ளைகள். நான் மாணவ பிள்ளைகளை நேசிக்கிறவன். தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்று 500க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்தித்த அனுபவம் எனக்கு உண்டு. கரவொலி ஒன்றுதான் உங்களுக்கும் எனக்குமான உரையாடல். எந்த சத்தமும் வரக்கூடாது, கரவொலி மட்டும்தான் இருக்கணும்.
நான் கதை சொல்ல ஆரம்பிக்கலாமா? ஏன்னா லிட்டில் ஏஞ்சல்ஸ் குழந்தைங்க போட்டி போடுறதுல பெரிய ஆளுங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு எனக்கும் போட்டி, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துறணும். நான் ஒரு கதை சொல்லுவேன், 2 நிமிஷம் தான். அந்த கதை முடிஞ்ச உடனே ஒரு கொஸ்டின் கேட்பேன். முதல்ல பதில் சொல்றவங்களுக்கு 500 ரூபாய் சேர்மன் சார், கணேசன் சார், சித்ரா மேடம் கொடுத்துருவாங்க. ஓகே, கதை சொல்லலாமா? இதுக்கப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா நீங்க ஃபவுல், எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்க, நான் தான் வின்னர்னு அர்த்தம். நீங்க ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்ன நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க சைலண்டா கேட்டுறணும். ஓகே, நிமிர்ந்து உட்காருங்க பக்கம். பலே, இங்க இருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்தியாவில் உத்தரப்பிரதேசன் ஒரு ஸ்டேட் இருக்கு, பார்த்துருக்கீங்களா மேப்ல? மிடில் 1980s அங்க ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இதுல என்ன சார் ஆச்சரியம்? இந்தியா பூரா தினம் குழந்தைங்க பிறந்துட்டு தான் இருக்கு. அவங்க அப்பா சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. இங்கேயும் கூட சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம், யாரும் வருத்தப்பட வேண்டாம். அந்த குழந்தைய அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் பெருசா இல்லை, கிரவுண்ட்ல தான், ஃபீல்ட்ல தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகம். கைப்பந்து விளையாட்டு வீராங்கனை. அவங்க ஸ்கூல் லெவல்ல வின்னர், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வின்னர், ஸ்டேட் லெவல் பிளேயர், அடுத்து நேஷனல் லெவல் டீம்ல இடம் பிடிச்சிட்டாங்க. ரொம்ப பெருசா விளையாட்டு சாதிக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இப்போ ஃபவுல் ஆயிருக்கீங்க. ஏன்னா பேசின 10 பேரை நான் பார்த்துட்டேன், மற்றவங்கலாம் சைலண்டா போட்டியில் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். அவங்க ஒரு 20 வயசுக்கு மேல நேஷனல் டீம்ல விளையாடும் போது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோம்னா நம்ம குடும்பம் பிழைச்சிக்கும், நம்மளும் வசதியாயிடலாம், அப்பா இல்லாத குடும்பத்தை கரையேற்றிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோ, அங்க இருந்து பத்மாவதி எக்ஸ்பிரஸ்னு ஒரு அருமையான ஸ்பீடா போற ட்ரெயின், இப்பெல்லாம் வந்தே பாரத், அப்பா பத்மாவதி எக்ஸ்பிரஸ், லக்னோ டு டெல்லி. அந்த ட்ரெயின்ல ஏறி டிராவல் பண்றாங்க. ஒரு நாள் தனியா தான் போறாங்க. அவங்க திங்ஸ் லக்கேஜ் மட்டும்தான் இருக்கு, கூட துணைக்கு யாரும் இல்லை. எதுக்காக போறாங்கன்னா, டெல்லியில ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட பாதுகாப்பு படையில ஒரு நேர்முக தேர்வு. இந்த விளையாட்டு வீராங்கனை சர்டிபிகேட்ஸ்லாம் வச்சு நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸோட இருக்கோம், ஒரு டிகிரி முடிச்சிருக்கோம், நமக்கு வேலை கொடுத்துருவாங்கங்கிற ஆசையா அங்க போறாங்க. போகும்போது இரவு நேர பயணத்துல ரயில்ல அடையாளம் தெரியாத சில சமூக விரோதிகள் அவங்க கிட்ட வம்பு பண்றாங்க. அவங்க பேக்ல இருக்க நகைக்கா இருக்கலாம், பணத்துக்கா இருக்கலாம், அல்லது ஏதாவது இருக்கும்னு நினைச்சிருக்கலாம், வேற காரணமா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது என்ன காரணம்னு. இவங்க விட்டு கொடுக்கல. விளையாட்டு வீராங்கனை இல்லையா, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு உங்களை மாதிரி ஆசைப்படுறவங்க இல்லையா, விட்டு கொடுக்க மாட்டாங்க. போட்டி போடுறாங்க, அவங்களோட சண்டை போடுறாங்க. அவங்க 2-3 பேர் இருக்காங்க தீவிரவாதிகள், இவங்க ஒருத்தரே போராடுறாங்க. நள்ளிரவு நேரம், இருட்டு, யாரும் பக்கத்துல துணைக்கு இல்லை, ட்ரெயினுக்குள்ள எல்லாரும் தூங்கி இருக்கிறாங்க. அந்த போராட்டத்துல இந்த பெண் வீராங்கனைய ட்ரெயினை விட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. அவங்க என்ன நடந்திருக்கும்? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போய்கிட்டு இருக்க ஸ்பீடு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வீராங்கனை கீழே விழுந்தாச்சு. மிட் நைட் தண்டவாளத்தில் குற்றுயிரும் குலையுயிருமா ரத்த சகதியாக கிடக்கிறாங்க. அவங்க சுதாரித்து எந்திரிக்கிறதுக்குள்ள பாவம் எதிர்த்தாப்புல ட்ராக்ல வந்த இன்னொரு ட்ரெயின் அவங்க கால் மேலே ஏறி பாஸ் ஆயிடுச்சு. கற்பனை பண்ண முடியுதா பாருங்க இந்த காட்சி. ஆனால் உண்மையாக நடந்த சம்பவம், இந்திய வரலாற்றின் பக்கங்களில் இது இடம்பெற்றிருக்கு, உண்மையாக நடந்தது. 2010 வாக்கில் தான் இது நடந்தது அநேகமாக. ஹாஸ்பிட்டல் யாரோ ஒரு கிராமவாசி பார்த்துட்டு வாரி சுருட்டி அள்ளி எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறார். அவங்க எழுந்து நடமாடுற நிலைமையெல்லாம் இல்லை, மயக்கத்தில் இருக்காங்க, ரத்தம் லிட்டர் கணக்கில் போயிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்க கண் திறக்கும் போது தமிழ் சினிமாவில் கேட்பாங்க இல்லையா வழக்கமாக, நான் எங்கே இருக்கேன், அந்த மாதிரி அவங்க கேட்டிருக்க கூடும். ஆனால் அவங்க உயிரை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்ஸ் முதல்ல சொன்னாங்க. ஏதோ ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களும் போராடுறாங்க டாக்டர்ஸ். அவங்க கண் விழித்து அந்த பொண்ணோட காலை அகற்றுனா மட்டும்தான் அவங்க உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலை முழங்காலுக்கு மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த பெண் கண் விழித்து 2-3 நாளைக்கு பிறகு பார்க்கும்போது பயங்கர ஷாக் அவங்களுக்கு. ஒரு விளையாட்டு வீராங்கனை, ஒரு பிளேயருக்கு கால்கள் ரொம்ப அவசியம். ஒரு காலை துண்டிச்சு அவங்க மாற்றுத்திறனாளியான பிறகு மைதானத்தில் இறங்கி விளையாடுறத கற்பனை கூட பண்ண முடியாது. அவங்க அப்புறம் வீல் சேரில் தான் போக முடியும். உங்களுக்கு தெரியும், அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க வாழ்க்கை இருக்க முடியும். அவங்களா சுயமாக எதையும் செய்ய முடியாது. கண்களில் கண்ணீர் நிற்காம வழிஞ்சிக்கிட்டே இருக்கு. டாக்டர்ஸ்ட சொல்றாங்க, சாதாரண பெண்மணியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் கம்முன்னு அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தே இருக்கலாம், இப்படி பழைச்சு நான் என்ன பண்ண போறேன், எவ்வளவோ சாதிக்கணும்னு எனக்கு கனவுகள் இருந்துச்சு, நிறைய ஆசைகள் இருந்தது, இந்தியாவுக்காக நான் விளையாடுற தேசிய பிளேயராக இருந்தேன், ஒரு நல்ல வேலைக்கு போய் இந்த சமுதாயத்துக்கு நான் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி சோகமாயிடுச்சே அப்படின்னு ரொம்ப புலம்பி இருக்கலாம். இந்த பெண் அப்படி செய்யலை. மருத்துவமனையில் பெட்டில் இருந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 2-3 மாதம் ஆயிருக்கும். அப்புறம் மத்திய விளையாட்டுத்துறையெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய அமௌண்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏதேதோ ஹெல்ப்லாம் பண்ணாங்க அமைச்சரகத்திலிருந்து. ஆனால் மருத்துவமனையை விட்டு வெளியே வரும்போது அவங்க வாழ்க்கை புதுசாக மாறி இருக்கணும். அவங்க மனசில் அதான் நினச்சாங்க, நேற்று வரைக்கும் நான் ஒரு பிளேயர்,
கிரவுண்டில் என்னுடைய கால்கள் பறக்கிற வேகத்தை பார்த்தா ரசிகர்கள் அவ்வளோ வேகமாக ரசிப்பாங்க. என்னையை பார்த்து நிறைய பிளேயர்ஸ் இந்த நாட்டில் உருவாகி இருப்பாங்க. ஆனால் இனிமேல் நான் எழுந்து நடக்கவே முடியாது. ஒரு காலில் எப்படி நடக்க முடியும்? நடக்கிறதுக்கே அடுத்தவங்கள நான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணாங்க, நான் சாதிக்க பிறந்தவள், நான் இந்திய தாயின் திருமகள், இந்த தேசத்தில் உண்மையாக நேர்மையாக உழைத்து பெற்றோர் இல்லாமல் நான் இந்த உயரத்துக்கு வரணும்னு ஆசைப்படும் போது சில சமூக விரோதிகள் என் வாழ்வை சிதைத்து விட்டார்கள். ஆனால் நான் துவண்டு விட மாட்டேன். பாரதி சொன்ன மாதிரி தான், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். மகாகவி பாரதி சொன்ன வரிகள் அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் படிக்கும்போது இருந்துச்சோ இல்லையோ தெரியாது. அந்த எண்ணம் அந்த வீர மங்கை பாரதி கண்ட புதுமை பெண்ணுக்கு இருந்தது. அவங்க தீர்மானம் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வரத்துக்குள்ள முடிவு பண்ணாங்க, நான் சாதிக்காமல் சாக மாட்டேன். என் வாழ்க்கை சாதிப்பதற்கானது. இந்த பூமியில நான் பிறந்ததுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். லிட்டில் ஏஞ்சல்ஸ்ல படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த காரணம் இருக்கும். இந்த பூமியில நான் பிறந்ததுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது சாதிக்கிறதுக்காகத்தான் என்னை கடவுள் இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருப்பார். நான் என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறத இங்க இருக்க ஒவ்வொரு குழந்தையும் யோசிக்கிற மாதிரியே அந்த பெண்ணும் யோசிச்சாங்க. தீர்மானமா டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொன்னாங்க, நான் சாதிக்கணும், எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, உனக்கு செயற்கை கால்களை பொருத்த முடியும். நிறைய கம்பெனிஸ் இருக்கு, குவாலிட்டியான செயற்கை கால் கொண்டு வந்து உன்னுடைய முழங்காலுக்கு கீழே பொருத்திட முடியும். நீ தாராளமாக நடந்துக்கலாம், உன்னுடைய பர்சனல் தேவைகளை நீ நிறைவேற்றிக்கலாம், அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு கால் செயற்கை கால் பொருத்தியாச்சு, எழுந்து அவங்க நடக்கலாம், அவ்வளோதான். கிரவுண்டில் போய் ஓடுறது மறுபடியும் விளையாடுறதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நான் மலை ஏற போகிறேன் அப்படின்னாங்க. திருப்பதி மலை ஏறுறது, பழனி மலை ஏறுறது அப்படி இல்லை. ஒரு கால் இல்லை, ஒரு கால் ஒரு கட்டைக்கால் மாதிரி செயற்கை காலாக இருக்குது. மலை ஏற போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சாத்தியம். நினைத்தால், மனதிலே ஒன்றை நினைத்தால் அதை நிகழ்த்தியே தீருவேன் என்கிற வைராகியம் எனக்கு இருக்கிறது. சின்ன வயசுலேருந்து இருக்கு அந்த வைராகியம். நான் சாதிக்க பிறந்தவள். மறுபடியும் சொல்கிறாங்க, லிட்டில் ஏஞ்சல்ஸில் உட்காந்துருக்க எல்லா குழந்தைகளும் மனசுக்குள்ள அதே தான் சொல்கிறீங்க, நான் சாதிக்க பிறந்தவன், நான் சாதிக்க பிறந்தவள், அதை தான் சொல்கிறீங்க. ஒன்றும் ரொம்ப நாள்லாம் இல்லை சார், ஒரே வருஷம் மலையேற்ற பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. ஏற ஆரம்பித்த முதல் மலை எது தெரியுமா? ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சின்ன மலை, குன்றுலாம் கிடையாது, நேராக அவங்க எவரெஸ்ட் சிகரம் தான் ஏறினாங்க சார். ஆச்சரியப்படுவீங்க. எவரெஸ்ட் சிகரம் உலக வரலாற்றின் பக்கங்களில் இடம் பிடித்தது நண்பர்களே, நன்றாக குறித்து வச்சுக்கோங்க. உலகிலே எவரெஸ்ட் சிகரம் ஏறிய மாற்றுத்திறனாளி முதல் பெண் இந்தியர் அந்த பெண் தான். இன்னைக்கு உலக வரலாறு என்னைக்குமே அதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. எவன் உலகத்துல முதல்ல எதை செஞ்சானோ அவன் பேர் இருக்கும். நிலாவுல முதல்ல கால் வச்சவன், முதல்ல டெலிபோன் கண்டுபிடிச்சவன், முதல்ல மின்சாரம் கண்டுபிடிச்சவன், முதல்ல அப்படின்னு சொல்றோம்ல, அந்த முதல்ல செய்யற சாதனையை அந்த பெண்மணி செய்தார். இந்தியாவின் முதல் மாற்றுத்திறனாளி பெண் இந்தியராக. அந்த செயற்கை காலோடு மலையேற்ற பயிற்சி மேற்கொண்டு மூச்சு பயிற்சி, பல பிரச்சனை இருக்கும். எவரெஸ்ட் சிகரம் ஏறின ஒருத்தட்ட பேட்டி கேட்ட போது சொன்னாங்களாம், என்ன பார்த்தீங்க அங்க? நான் வழிநெடுக அந்த பனிமலையிலே இறந்து கிடந்த பிணங்களைத்தான் பார்த்தேன்னு சொன்னாங்களாம். ஆயிரக்கணக்கான பேர் முயற்சி பண்றாங்க அந்த எவரெஸ்ட் சிகரம் ஏறுறதுக்கு. எவ்வளவோ பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இயற்கையோட அவங்க உடல்நிலை போராடணும். வழியிலேயே நிறைய பேர் உயிர் விட்டுறாங்க. அந்த சாதனைக்கு பின்னாடி நிறைய சோக வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த பெண்ணோட பேரு என்னன்னு நான் கேட்கணும். அதுதான் 500 ரூபாய்க்கான கேள்வி. அந்த சாதனை பெண் அதுக்கப்புறம் உலக அளவில் மிகச்சிறந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்காங்க. மலையேற்ற வீராங்கனை. எவரெஸ்ட் சிகரம் மட்டுமல்ல, உலகினுடைய மிக உயர்ந்த 7 சிகரங்கள். நம்ம சூப்பர் ஸ்டார் பாடுவார்ல, ஐஸ்வர்யா ராயோட கிளிமாஞ்சாரோ பாட்டு தெரியுமில்ல உங்களுக்கு, அந்த சிகரம்லாம் இவங்க ஏறிட்டு வந்திருக்காங்க. உலகில் 7 சிகரம் ஏறினாங்க. 2015ஆம் ஆண்டு இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க. இந்தியாவினுடைய மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றாகிய பத்ம விருது அவங்களுக்கு கிடைச்சது. நார்வே நாட்டோட சிறந்த பெண்மணி விருது கிடைச்சது. தொடர்ந்து அவங்க பயணிச்சுட்டே இருக்காங்க. வாழ்க்கையில சிகரமா ஏறிக்கிட்டே இருக்காங்க. என் அன்பு பிள்ளைகளே, யார் அந்த பெண் வீராங்கனை? இதுதான் கேள்வி. அங்க நிறைய பேர் கை தூக்கிட்டீங்க, ஆனா இங்க 2-3 பேர் முன்னாடி ஓடி வந்துட்டாங்க. யார்? ஓகே, 3 பேர். நீங்க எல்லாருமே சொல்லிடுங்க பார்க்கலாம் சத்தமா. அந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு மட்டும் பதில் தெரிஞ்சிருக்கு, மற்றவங்களுக்குலாம் யாரும் சொல்லலை இதுக்கு முன்னாடி. 3 பேர்ல இந்த பெண் தான் முதல்ல சொன்னாங்க, இவங்க 2வது, இவங்க 3வது. சார் 3 பிரைஸ் கொடுத்துடலாமா சார்? ஓகே, கொடுத்துடலான்னு. கணேசன் சார் எப்பவுமே பெருந்தன்மையானவர், அவருக்கு தெரியும், அதனால கொடுத்துடலானாரு. இந்த 3 குழந்தைகளுக்கு என் வாழ்த்துகள். அருணிமா ஷின்கா இந்த பெயர் தான்.
நம்ம வழக்கமா திரைப்பட கதாநாயகர்கள் கதாநாயகி பேரையே ஞாபகத்தில் வச்சு பழகிட்டோம். நம்ம நாட்டில் சாதிக்கிறவங்க நிறைய பேர் நிறைய துறைகள்ல இருக்காங்க. ஒவ்வொரு பேரா நம்ம தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். உங்க 3 பேரோட பேர் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. My name is S. Kaushika. My name is R. Darshini. My name is S. Jugi Sanjana. கீழே மேடம் இருக்காங்க, மேலே சார் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. வேற என்ன நான் சொல்ல. அதனால உங்களுடைய இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையிலேயே உலகத்திலே பாராட்டுக்குரியவர்கள் யாருன்னு கேட்டால் இவ்வளோ நேரம் அமைதியாக பொறுமையாக ரசித்த நீங்கள் தான். வேற என்ன சொல்ல. அவ்வளவு ஆர்ப்பாட்டமாக ஆக்ரோஷமாக எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்க. ஆனால் இந்த கதையை கேட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன சத்தம் இல்லாமல் உட்காந்துருந்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் லிட்டில் ஏஞ்சல்ஸ் குழந்தைகள். கடமையும் கட்டுப்பாடும் அவங்களுக்கு நல்லா தெரியும். எப்ப அனுபவிக்கணும், எப்ப ஆற்றலோட இருக்கணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது சத்தம் போடுறீங்க, மற்றவங்களை பாராட்டணும்னு நினைக்கும் போது கை தட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பின் டிராப் சைலன்ஸ்ல கவனிக்கிறீங்க. அதனால அற்புதமான மாணவர்கள் நிறைந்திருக்கிற இந்த வளாகத்தில் எளியவனுக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த நிர்வாகத்திற்கும், வெங்கடாசலம் சார், கணேசன் சார் உள்ளிட்ட மேடையில் இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் பேசலான்னு கூட எனக்கு ஆசை. வேண்டாம் சார், நாங்கெல்லாம் மேக்கப் கலைஞ்சிருவாங்க, நிறைய பேரை மேக்கப் போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. அதனால பாராட்ட கத்துக்கோங்க நண்பர்களே, நன்றி சொல்ல கத்துக்கோங்க. ஏதாவது தவறு நடந்தா மன்னிப்பு கூட கேட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேமராவில் உங்க விஷுவல்ஸ் பார்க்க ஆசைப்படுறேன். 3 விஷயம்தான். உங்க பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஆசிரியர்களுக்கு நன்றி. இவ்வளோ பிரம்மாண்டமா சினிமா படப்பிடிப்பு மாதிரி ஒரு ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி. ஓகே, ரொம்ப சீக்கிரமா பேச்ச முடிச்சுக்கிட்ட நாராயணமூர்த்தி சாருக்கும் ஒரு நன்றி. ஜெயிக்க பிறந்தவர்களே, மீண்டும் மீண்டும் உங்களை பார்த்து நான் பரவசம் அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.